அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று இல்லையா? ஸோ இதில் நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாக தான் வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வரோம். அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலேருந்து பூமிக்கு வந்து நம்ம எல்லாரையுமே பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பல பேரோட நம்பிக்கையாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு அறிவியல் காரணம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தை அமாவாசை அன்னைக்கு அறிவியல் காரணம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இதனால் பயங்கரமாக வந்து காந்த அலைகள் வந்து இருக்கும். இதனால தான் வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கெலாம் வந்து நீங்கள் பீச் பக்கம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடல் அலைகள் வந்து பயங்கரமாக எழும்பிக்கிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அறிவியல் ரீதியாக வந்து பார்க்கணும்னா, இந்த காந்த அலைகள்னால நம்ம உடம்போட செரிமானம் வந்து அன்னைக்கு மந்தமாக இருக்கும். இதனால தான் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து நான்வெஜ்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு எளிமையான சைவ உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அமாவாசை அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம பார்த்தோம்னா, மூத்தோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். வருஷத்தில் வந்து மொத்தம் 12 அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசையில் 3 அமாவாசை வந்து ரொம்ப 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 முக்கியமானது. திதி நாளாக வந்து கருதப்படுது, புனித நாளாக போற்றப்படுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி அமாவாசை, 3வது தை அமாவாசை. ஸோ இந்த 3 அமாவாசையில் மறக்காமல் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களோட படங்களை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி பூக்கள் போட்டு அவங்கள நம்ம மனசார வேண்டிக்கணும். இந்த பூக்கள் வந்து துளசி மாலையோ இல்லது வில்வமோ வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தை அமாவாசையில் கடல்லையோ இல்லை நதிகள்லையோ போய் நீராடி நம்ம முன்னோர்களை அதாவது பித்ருக்களை நினச்சி வழிபட்டு அவங்களோட ஆசிகளை பெறுவதுமே ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது. பொதுவாக நம்ம தானம் செய்தால் வந்து புண்ணியம்தான். அதுலேயும் அமாவாசை நாளில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம முன்னோரை நினச்சி யாருக்காவது வந்து உணவு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நமக்கு தனம் அந்த தானியமும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து மீளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது வந்து வஸ்திர தானம், அதாவது வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம வந்து தானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும், தீராத நோயெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழையடி வாழையாக நம்மளுடைய சந்ததியும் வந்து செழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து யாருக்காவது வந்து தேன் கொடுத்து அவங்களுக்கு தானம் செஞ்சோம்னா மிகப்பெரிய புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து பிள்ளை செல்வம் வந்து இல்லாத குறை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க குட்டீஸுமே வந்து அவங்களுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது தீபம் மற்றும் விளக்கை வந்து தானமாக வழங்கினா நம்மளுடைய பார்வை கோளாறு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் தை அமாவாசையில் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதே வந்து நம்ம வீடியோ பிகினிங்கில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ தை அமாவாசையில் நீங்கள் அதே போல் வந்து காகம் அவத்துக்கு வந்து நம்ம ஏதாவது சாதமோ உணவோ கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மாடுகளுக்கு வந்து கீரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து தை அமாவாசை. பலரும் வந்து உங்களுடைய பித்ருக்களை முன்னோர்களை நினச்சி மனதார வழிபடுங்க. உங்களுக்கு தை அமாவாசை புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேர நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.